ஜெபித்து இந்த காலை தியானத்தை கூட ஆரம்பித்துக்கலாம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஜூமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளில் நீர் எங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உடைய கரத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு கூட வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம இந்த காலை வேளையிலும் கூட சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தை நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் ஜூம்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம 39ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது இதனுடைய பிரிவுகள் 5 பிரிவுகளாக நம்ம பிரிக்க முடியும். 4 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் சங்கீதத்தை. அதுல பார்க்கும்போது மொத்தமா இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா 13 வசனம் இருக்கு. அந்த 13 வசனத்தை நம்ம 4 பிரிவாக பிரிக்க முடியும். முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதியாகவும், 4ல இருந்து 6 வசனம் மற்றொரு பகுதியாகவும், 7ல இருந்து 11ஆம் வசனத்தை ஒரு பகுதியாகவும், 12, 13ஆம் வசனத்தை மற்றொரு பகுதியாக நம்ம பிரிக்க முடியும். ஸோ இந்த சங்கீதங்கள்லாம் எதுக்காக எழுதப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டங்கள் அந்த ஒரு அவங்களுடைய காலகட்டத்துல, அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, ஆண்டவரை துதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய, புகழக்கூடிய காரியங்களை உள்ளடங்கி எழுதக்கூடிய சங்கீதமா இருக்குது. ஸோ அதை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். பல தெய்வ மனித ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த சங்கீதத்தினுடைய பிரிவுகள் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் இருக்க 150 சங்கீதத்தை ஒரு 9 நம்ம பிரிவா நம்ம பிரிக்க முடியும். ஸோ அந்த எப்படின்னு பார்த்தோம்னா, அதுல எப்படிப்பட்ட சங்கீதம்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது பார்த்தோம்னா அது ஆரோகண சங்கீதங்கள்லாம் இருக்கும். அதாவது புனித பயன்பாடுகள், அதாவது ஆண்டவர் ரொம்ப ராஜரிகம் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளடங்கிய சங்கீதங்கள் ஒரு சில சங்கீதங்கள் பார்க்க முடியும். பாவ மன்னிப்பின் சங்கீதங்கள், அதாவது ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பிற்காக அந்த பாவ மன்னிப்பை ஒரு பாடலாக எழுதி ஆண்டவருடைய ஆலயத்திலே பாடி இருக்கக்கூடிய பாடல்களாக வந்ததுதான் சங்கீதம். அது பாவ மன்னிப்பின் சங்கீதம். அடுத்ததாக ஆண்டவரை தொழுது ஆண்டவரை மேம்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம், ஒரு சில சங்கீதங்கள், அது துதி தொழுகையின் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான இழப்புகள், கஷ்டங்கள், சோர்வுகளை நினைத்து ஆண்டவர்கிட்ட புலம்பக்கூடிய சங்கீதம், ஆண்டவர்கிட்ட புலம்பக்கூடிய சங்கீதமா அது ஒரு பிரிவுல இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய சங்கீதங்கள், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தேவதாசர்கள், பக்தர்கள் அவங்க நன்றி சொல்லக்கூடிய சங்கீதங்களை நம்ம ஒரு சில சங்கீதங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா சபிக்கக்கூடிய சங்கீதங்கள் கூட இருக்கு. சாப சங்கீதங்கள், சாப நிலையில இருக்கக்கூடிய சங்கீதங்களை பார்க்க முடியும். அப்புறம் வழிபாட்டு சங்கீதங்கள், ஸோ ஆண்டவரை நம்ம எப்படி வழிபாடணும், அல்லது அவர் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கீதங்கள் ஒரு பிரிவுல இருக்கு. அப்புறம் ராஜரீக சங்கீதம். இப்போ ஆண்டவர் ராஜரீகம், அதாவது ஒரு ராஜரீகம்னா என்ன, அப்போ ஆண்டவர் எது மேல எல்லாம் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, இதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை உள்ளடங்கி இருக்கக்கூடிய சங்கீதங்கள், அது ஒரு பிரிவு. கடைசியை பார்க்கும்போது நம்ம இந்த அகரவரிசை சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த அகரவரிசை சங்கீதங்கள்ல நம்ம பார்த்தோம் 34ஆம் சங்கீதம், 19ஆம் சங்கீதத்தை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அகரவரிசை சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம 39வது சங்கீதத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் 3 வசனத்துல தாவீது இப்படி சொல்றாரு. என்னன்னா, தாவீது தன் நாவை காக்க தீர்மானித்தார். தன்னுடைய நாவை காத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு ஒரு தீர்மானத்தோட இந்த சங்கீதத்துல சொல்றாரு. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் 3 வசனத்தை கவனித்து பார்க்கும்போது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மற்றும் என் வாயை என்ன பண்ண கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன். நான் நலமானதை பேசாமல் என்ன பண்றேன், அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய நாக்கை நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், நான் பேச மாட்டேன், நான் மௌனமாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி.
வேதத்திலே பல வசனங்களை பார்க்க முடியும். நாக்குங்கிறது, வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல நம்ம வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு 1:26 பார்த்தோம்னா, ஒருவன் தன் என்ன பண்ணுவானாக்கா, ஒரு பக்திமான் அல்லது தெய்வனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, 1:26 யாக்கோபு 1:26 நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட ரொம்ப பயபக்தியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் தன்னுடைய நாவை என்ன பண்ணுமா, கடிவாளப்படுத்தணும். அவன் என்ன பண்ணுவான், இருதயத்தை வந்து ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அவன் வந்துட்டு எப்படி பண்றானாக்கா, அவனுடைய அந்த பயமோ அந்த பக்தியோ அல்லது ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஆராதனையோ உண்மையா இருக்கணும் அப்படின்னா, அது அவன் முதல்ல வந்து அவனுடைய நாவை வந்து அவன் என்ன பண்ணனாக்கா அவன் காத்துக்கொள்ளணும். சோ அதான் சொல்றது, நடக்காமல் தன் இருதயத்தை ஏமாற்றி அவன் என்ன பண்றான், தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று நினைத்தால் அவனுடைய தேவ பக்தி என்னவா வீணாம். சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் பல வசனங்கள்ல சொல்லலாம். ஏன்னா இந்த உயிரும் அப்புறம் மரணத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கருவியா இருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். சோ தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா 2ஆம் வசனத்துல தாவீது என்ன பண்றாருன்னா, அவரு நான் வந்து சும்மாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இருக்கும்போதும் அவருடைய துக்கம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவரு அங்க சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, நான் வந்து என்ன பண்றேன்னாக்கா, ஆண்டவர் வந்துட்டு நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன், நான் வந்து சைலண்டா இருக்கிறேன். நான் வந்து எப்படி இருப்பேன்னாக்கா, என்னுடைய இதயத்துல வந்து ஒரு நெருப்பு வந்து எரிகிறது. அது என்னுடைய எலும்பெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே நொறுக்கி போடுகிறது. நான் வந்து சோர்வு அடைகிறேன். அதை வைத்துக்கொண்டு என்னால் என்ன பண்ணாது, என்னால வந்து முடியாது. நான் வந்து என்ன பண்ண முடியாது, நான் என்ன போக முடியாது. 20ஆம் அதிகாரம் எரேமியா 20:9ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். சோ அதனால அருமையானவர்களே, இந்த வேலையிலும் கூட தாவீதும் அதை தான் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து பார்த்தோம்னா 3ஆம் வசனத்துல சொல்றாரு, அவருடைய இருதயம் அவருக்குள்ள என்ன ஆகுதான், எரிகிறதாம். அந்த இருதயமானது வந்துட்டு அவருக்குள்ள வருகிறது. அவன் தன் நாவினால் பேசுகிறான். சோ அப்போ தன்னுடைய சத்துருக்கள், தன்னுடைய எதிரிகள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால இருதயம் அப்படியே என்ன ஆகுதான், ஒரு மாதிரி ஃபீலிங்கா சொல்றோம் இல்லையா, ரொம்ப வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார். லூக்கா 24:32ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, ஒருவர் அவர் என்ன பண்றாருன்னா, வழியிலே நம்மிடம் பேசும்போது தேவ வாக்கியங்களை நமக்கு என்ன பண்றாராம், திறக்கும் போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே எரியலையா அப்படின்றார். அப்போ அங்க லூக்கா 24:32ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கேயும் அதைதான் சொல்றாங்க. என்னன்னா, அங்க தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அவங்களுடைய இருதயம் வந்து கொழுந்து விட்டு எரிந்தது, அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதனால அருமையானவர்களே, இந்த வேலையிலும் கூட பார்க்கும்போது தாவீதுடைய இந்த 3 வசனத்தினுடைய சுருக்கம் வந்துட்டு பார்த்தோம்னா, தன் நாவை காக்க தீர்மானித்தார். என் நாக்கை நான் வந்து காத்துக்கொள்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீர்மானித்தார். தொடர்ந்து 2வது பகுதியா நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாழ்க்கையின் பலவீனத்தை பற்றி அறிவு காண வேண்டும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நான் வந்து என்னுடைய ஆயுள் நாட்கள் எப்படிப்பட்டது, நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் திறன்கள் அல்லது எனக்கு இருக்கக்கூடிய பலனோ அல்லது பேர் பிரஸ்தாபமோ அல்லது ஆஸ்தியோ சம்பத்தோ எதா இருந்தாலும் சரி, அவைகள் என்னுடைய ஆயுள் நாட்கள் என்ன பண்ண முடியாது, காக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா இவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி சொல்கிறார். சோ பார்த்தோம்னா இந்த 39வது சங்கீதத்தினுடைய 4லேருந்து 6ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, 4ஆம் வசனம் சொல்றாரு, தனது நாட்கள் எப்படி இருக்கு, அது அந்த அளவை வந்து அவர் சொல்றாரு பாருங்களா. அவர் வந்து சொல்றாரு, 4 விரல்ல வந்து ஆண்டவரே நீ வந்து வச்சிருக்கீங்க. 4 விரல் தான், 4 இன்ச்சு தான் நம்முடைய வாழ்க்கையா பாருங்க. ரொம்ப எவ்வளவு ஒரு அற்புதமா அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாலு விரல்கள் வந்துட்டு நம்ம அப்படி வச்சோம்னா எப்படி வராங்க, எத்தனை வராங்க, 4 இன்ச்சு வரும். அதுல நம்ம தண்ணியோ காத்தையோ அள்ளா நம்ம வந்து எவ்வளவு நம்மளால பிடிக்க முடியும், அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதனால அவரு அதை வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. இதே வந்து யோபு கூட இதுதான். யோபு புஸ்தகத்துல கூட நம்ம பார்த்தோம்னா, யோபு இன்னும் அருமையா சொல்றாரு. நீங்க 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க.
நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா யோபு 7வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோபு 7:6 எப்படி சொல்றாரு, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாட்களிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் எப்படி இருக்கிறதுன்னா நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். யோபு 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க, அவங்க நெய்கிறாங்க இல்லையா. இப்ப நெய்கிறவர்கள் பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு துணியோ சேலையோ ஏதாவது அவங்க வந்து நெய்யக்கூடிய அந்த எந்திரத்தை அவங்க பிடிச்சி இப்படி சுத்தும் போது அதை வந்து இப்படி எழுக்கும் போது எத்தனை வேகமா இருக்கிறதோ அத்தனை வேகமா என்னுடைய ஆயுள் நாட்கள் முடிந்து போகுது அப்படின்றாரு. அப்படியே நீங்க அடுத்த அதிகாரம் அதே யோபு 8வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தோம்னா, பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது அப்படின்றாரு. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றுமே அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான், நிழலை போல இருக்குதான். நிழல் பாருங்க, அது வந்துட்டு எப்படி இருக்கும், சூரியன் இருக்கிற வரைக்கும் அல்லது வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம அது நிழல் இருக்கும். வெளிச்சம் இப்போ இல்லைனாக்கா அது நிழல் என்ன ஆகிடும், அது அப்படியே காணாம போய்விடும். அதே நீங்க 9வது அதிகாரம் யோபு 9:25 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமா இருக்கிறது, அவைகள் எப்படி இருக்குதா நன்மை, அவைகள் வந்துட்டு நன்மையை காணாமல் பறந்து போகும். 25ஆம் வசனத்துல எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்களேன். அஞ்சற்காரருடைய ஓட்டத்தை விட ஸ்பீடாகலாம். அஞ்சற்காரர்னா என்ன, போஸ்ட்மேன் வரான்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு வந்து லெட்டர் கொடுக்க வரான்னா வந்து என்ன பண்ண மாட்டான், அங்கேயே தங்கி சாப்பிட்டு நல்லா விசாரிச்சுலாம் போக மாட்டான். வந்து என்ன பண்ணுவான், டக்குன்னு உடனே அதை கொடுத்துட்டு அவன் பாட்டு பறந்து போயிட்டே இருப்பான். ஒருவேளை இருக்கிறாங்களா இல்லையா, அந்த விசாரிக்கக்கூடிய இதுவே இல்லை, அந்த அட்ரஸ்ல ஆள் இருந்தா சரி, இல்லைன்னாக்கா அவனா பண்ணா அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி அவன் அனுப்பிச்சு விட்டுருவான். அப்படி ஒரு தீவிரமா இருக்கக்கூடிய அந்த அஞ்சக்காரனை போல என்னுடைய நாட்கள், என்னுடைய ஆயுள் நாட்கள் யோபு சொல்றாரு. இப்படி பல வசனங்கள்ல வந்து பார்க்க முடியும், யோகம் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதத்திலையும் நம்ம பார்த்தோம்னாக்கா நம்முடைய ஆயுள் நாட்கள் நிழலை போல இருக்கிறது, நம்முடைய ஆயுள் நாட்கள் வந்துட்டு ஒரு காலையிலே மலரக்கூடிய பூவை போல இருக்கிறது, நம்முடைய ஆயுள் நாட்கள் வந்துட்டு ஒரு புல்லு கொப்பா இருக்கிறது, நம்முடைய ஆயுள் நாட்கள் வந்துட்டு தண்ணீர் மேலே உருவான அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, நீரின் மேல தண்ணீர் மேல உருவான அந்த முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நேர பலத்தை காத்தடிச்சுன்னா அதை அப்படியே உடஞ்சி இப்படி வந்து மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் இருக்கு. இந்த ஆயுள் நாட்கள் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் அப்படின்னு தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. எனக்கு அந்த ஞானத்தை கட்டித்தாங்க என்னுடைய ஆயுள் நாட்கள். அப்போ இதெல்லாம் வந்து வேத வசனங்களை பலர் வந்துட்டு சொன்னாலும் கூட தாவீது என்ன சொல்றாரு, என்னுடைய ஆயுள் நாட்கள் 4 வேளை போல இந்த 4 விரலுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அல்லது அந்த 4 விரல்கள் அளவுல இருக்கக்கூடிய அந்த காத்தோ அல்லது நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் என்னுடைய ஆயுள் நாட்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுக்கிறார். அப்படி ஒருவேளை இதை விட இன்னும் ரொம்ப குறுகிய காலம் இருக்குமா, அது வந்து நான் எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறார். இதே சங்கீதம் 90வது சங்கீதம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே எங்களுடைய ஆயுள் நாட்கள் வந்துட்டு நாங்க வந்து என்ன பண்றோம், அதை கணக்கிட எங்களுக்கு என்ன சொல்லுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க, நாங்க வந்துட்டு எங்களுடைய ஆயுள் நாட்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க கணக்கு வைக்கணும் அப்படின்றத எங்களுக்கு கற்றுத்தாங்க. நீங்க சங்கீதம் 90வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா எங்களுடைய ஆயுள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு நாங்க வந்துட்டு இத்தனை நாள் தான் இருப்போம் அப்படின்ற எண்ணத்தை வந்து ஒரு காலத்திலும் நாங்க மறந்து போக கூடாது. அதனால அவை அந்த ஒரு அறிவை வந்து எங்களுக்கு நீங்க தாங்காண்டது அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த 5ஆம் வசனத்துல பார்த்தா மனித வாழ்க்கை ஒரு இவருக்குதான் சுவாசத்தை போல விரைவானது என்பது தாவீது ஒத்துக்கொள்கிறார். சுவாசம் இல்லையா, மூச்சு காத்து நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அதை விட சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா நமக்கு அருமையா தெரியும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோம்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவங்க வந்து சொல்றாரு என்னன்னாக்கா, இன்னும் நாளை என வரும் என்று ஒருவேளை நம்ம யோசிச்சோம்னா அல்லது நாளைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா அது சிறிது நேரம் தோன்றி மறைந்து விடும் ஒரு மூடு பனி அப்படின்னு சொல்றாரு. மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் ஒரு மூடு பனி போல. மூடு பனினா என்ன அர்த்தம், இப்போ அதிகாலையில அப்படியே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லா வந்துட்டு பனி நிறைந்ததா இருக்கும். அப்போ என்ன இருக்கும், அப்படியே பாக்குறதுக்கு கிளைமேட்டே வந்து மாறி ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
சூரியனுடைய கதிர்கள் வந்துட்டு அது மேல விழ விழ என்ன ஆயிடும்னாக்கா அந்த பனிகள் எல்லாம் அப்படியே விலகி போயிடும். அது இல்லாம அதே மாதிரி. ஸோ அதனால அவரு ரொம்ப அருமையா சொல்றாரு. அப்புறம் அதை வந்துட்டு இவர் வந்து ஒப்பிடுறாரு. என்னன்னா ஒரு காற்றுக்கும் தாவீது ஒப்பிடுறாரு, மூச்சு சுவாசத்துக்கும் ஒப்பிடுறாரு. யாக்கோபு சொல்ற போல பார்த்தோம்னா நம்ம மூடு பனி போல நம்மை வந்து ஒப்பு கொடுக்கிறார். 6வது வசனத்துல பார்த்தோம்னா வாழ்க்கை ஒரு நிழலை போன்றது. மக்கள் என்ன பண்றாங்க, செல்வதை போல் அவங்க என்ன பண்றாங்க, போகும் இடங்கள்லாம் அதை அப்படியே அடைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. பிரசங்கி 2வது அதிகாரத்துல சொல்றாரு, எல்லாமே வந்து மாயை. இந்த உலகத்துல வந்து வானத்தின் கீழே வந்து சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு விருதா, எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் என்ன ஆயிடுனாக்கா அது வந்துட்டு நிலையற்றது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கூட நாம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஆண்டவருக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஆண்டவரெல்லாம் வந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக வந்துட்டு நம்ம ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு அதான் சங்கீதம் சொல்றாரு, மனிதனை நீர் வந்துட்டு எண்ணுவதற்கு எம்மாத்திரம், அவனை வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு அப்படி நீங்க வந்து அவங்களுடைய நினைவை ஏன் கொள்ளணும் ஆண்டவரே, நீங்க நினைக்கக்கூடிய அவன் வந்து பாத்திரவானே இல்லை, இருப்பினும் நீ வந்துட்டு அவன் மேல இத்தனை அன்பை வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு. அருமையானவர்களே, நாம் அதை மறந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம் மீது காட்டிய அந்த அன்பை நம்ம வந்துட்டு ஒரு காலத்துல மறந்து போகாதபடி இருக்கக்கூடியது நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயத்துல நிலை. நம்ம 3வது பகுதியா பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு விடுதலைக்காக ஆண்டவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறார், ஜெபிக்கிறார். 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 3வது பகுதி பார்த்தோம்னாக்கா விடுதலை மற்றும் மன்னிப்புக்கான பிரார்த்தனை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. தாவீது என்ன பண்றாரு, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் என்ன பண்றாருன்னா எதற்காக காத்திருக்கிறார் சொல்லி அவர் வந்து கேட்கிறார். அப்புறம் 8வது வசனத்தை பார்த்தோம்னா தாவீது வந்துட்டு மீறுதலிலிருந்து வீழப்படவும் முட்டாள்களால் தன்னோட அவர் வந்துட்டு தூரமா அவங்களெல்லாம் தள்ளி வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்காக அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவருடைய கரம் தன் மீது இருப்பதை வந்துட்டு தாவீது உணர்ந்து அமைதியா இருக்கிறாரு. 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்குது, நான் வந்துட்டு அமைதியா இருக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். 10ஆம் வசனத்துல பார்த்தோம்னா ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றாரு, தாவீது வந்து ஆண்டவருடைய ஒழுக்கத்தை வந்து அது வந்து கேட்கிறார். அந்த ஒழுக்கம் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட காரியத்தை வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில வந்து நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 11ஆம் வசனத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் வந்துட்டு தேவனுடைய ஒழுக்கம் வந்துட்டு எப்படி இருக்குதா, மனிதனுக்கு வெளியேற பெற்றதை அவர் வந்து அது வந்து ஆண்டவர் வந்துட்டு கொடுக்குறாராம். ஸோ அதனால இந்த 3வது பகுதியில பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை வந்து தாவீது ஏறெடுக்கிறார். நான் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவர், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவர், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க ஆண்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு விடுதலைக்காகவும் 2வதாக மன்னிப்புக்காகவும் ஏற்பட்ட ஒரு ஜெபமோ அல்லது பிரார்த்தனை கொடுத்து நம்ம பார்க்கணும். சங்கீதம் 62வது சங்கீதம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஒருவரே என்ன பண்ணுவாராம், என் ஆத்மாவை என்ன பண்ணுவாரு, அமைதியாக காத்து. அப்புறமா அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. சங்கீதம் 62:5 வசனத்துல ஒருத்தர் தான் கர்த்தர். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், என்னுடைய வந்து நம்பிக்கையா இருப்பார், என்னுடைய நம்பிக்கையா அவர் மேலதான் இருக்குது, அதனால என் ஆத்மாவே நீ அமைதியா இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளிலே வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாடுகள் எல்லா இடுக்கங்கள் மத்தியிலும் கூட விடுவிக்கக்கூடியவர் கர்த்தர் மாத்திரமே சொல்லி நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம சொல்லணும், என்னுடைய ரட்சகர், என்னுடைய கர்த்தர், என்னுடைய ஆண்டவர் அவர் மாத்திரமே. அதனால அவர் மேல் நான் என்ன இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன், அதனால நான் வந்து அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சங்கீதம் 25:11 வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாக என்னுடைய குற்றத்தை எல்லாம் மன்னித்து வந்து அது வந்து என்ன பண்ண, ஒருவேளை எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட அதை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. யோபு 40வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா, உன்னுடைய ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆண்டவருக்கு வந்து பேசும்போது பதில் சொல்லாம 2 முறை ஆனாலும் தொடர்ந்து இனிமேல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு தரம் பேசுவேன், 2 தரம் பேசுவேன், 3, அதுக்கப்புறம் நான் பேசுவோம், எனக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யோபு அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் வந்த இருப்பினும் கூட அவர் கடைசியா தருணத்துல ஆண்டவருக்கு பேசுற அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது
அதுக்கப்புறம் என்னால பேச முடியல ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒத்துக்கிறார். இதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுடைய சுய ஆற்றல், சுய அறிவு வந்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அது ஜீரோ, கம்ப்ளீட்டா ஜீரோ. இந்த ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்? கம்ப்ளீட்டா நம்மை வந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை தொடர்ந்து 4வது பகுதிக்கு கடைசி பகுதியை நம்ம பார்க்கலாம். அந்த 12-13 வசனத்துல 39வது அதிகாரம் 12-13 வசனத்துல என்ன சொல்றாரு? கடவுளின் கருணைக்காக இறுதி வேண்டுகோள், ஆண்டவரே என் மீது கருணையா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. தாவீது தன் ஜெபத்தை கேட்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா கண்ணீரோட கூட அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு தன்னை ஒரு ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கணும், ஆண்டவர் வந்து என்னை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் வந்துட்டு அவர் கேட்கிறார். அப்புறம் 13வது வசனத்துல பார்த்தோம்னா அவர் வந்துட்டு நிவாரணத்தை வந்துட்டு அவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவரே நீர் வந்துட்டு பொறுப்பதற்கு முன்பதாக இல்லையா, தாவீது வந்து முடித்து செல்வதற்கு முன்பதாக ஒரு நிவாரணமா, ஒரு விடுதலையா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை எனக்கு சாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றேன். நான் இனி இல்லாமல் போவதற்கு முன் நான் வந்துட்டு இனி வந்துட்டு என்னுடைய தெரிந்து, ஆனா நான் என்னன்னாக்கா தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் என்ன பண்ணுவோம்? பொறுமையாக இருக்கும் அவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய விண்ணப்பங்கள் வந்துட்டு இப்படியாக தான் இருக்கும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வந்து நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நீர் அறிந்திருக்கிறீர், ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இப்பெல்லாம் பார்த்தோம்னா சூழ்நிலைகள் பார்த்தோம்னா இயற்கை பார்த்தோம்னாக்கா ஆண்டவருடைய வருகையை வந்து ரொம்ப தெளிவா வந்து நம்ம கிளியரா பார்க்க முடியும். வேதத்துல சொல்லக்கூடிய எல்லா விதமான வந்து அழிவுக்கான விஷயங்கள் அல்லது ஆண்டவருடைய வருகைக்கான விஷயங்கள் வந்துட்டு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. பொழுது வேணாலும் ஆண்டவர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அதுக்கு பார்த்தோம்னாக்கா பல விதமான இயற்கை சீற்றங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதனால அநேக உயிரிழப்பு இருக்கு. அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணோம். அது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. ஆண்டவரே நீர் கருணையா இரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்பார். தாவீதினுடைய வேண்டுதலை கேட்டார், அவனுடைய கூக்குரலை கேட்டார், அவனுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் செவி கொடுத்து அவனுக்கு வந்து பதில்களை கொடுத்தார். இதே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால நான் இன்னைக்கு இந்த 39வது சங்கீதத்துல நாம கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கூட மறந்து போகாதபடி நம்ம வந்துட்டு நினைவுல கொண்டிருக்கணும். முதல்ல நான் சொன்னேன், நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ளணும். அதுக்காக அவர் ஜெபித்தார். 2வதாக வந்துட்டு வாழ்க்கை வந்து எப்படி குறுகியா இருக்குது, எவ்வளவு பலவீனமா இருக்குது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபித்தாரு. 3வதா பார்த்தா எனக்கு ஆண்டவரே எனக்கு பாவம் மன்னிப்பையும் விடுதலையும் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாரு. கடைசியா பார்த்தோம்னா ஆண்டவரே நீங்க இரக்கமா இருங்க ஆண்டவரே, கருணையா இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரிடத்துல அவர் வந்து ஏறெடுத்த ஒரு விண்ணப்பமா இந்த ஒரு 39ஆம் சங்கீதத்துல இருக்கிறது. அதனால இந்த சங்கீதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை ஜீவனோட வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 39வது சங்கீதத்திலே நீர் எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே சுவாமி, ஆண்டவர் 39வது சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய நாட்கள் ஆண்டவரே 4 ஆண்டவரே விரல்களுக்கு ஆண்டவரே ஒப்பா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் சுவாமி பல வேத வசனங்கள் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய நாட்கள் எல்லாம் குறுகிய நிலையில இருக்கிறது, நிழலை போல இருக்கிறது ஆண்டவரே, மூடு பனியை போல இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே சுவாமி நிலையில இருக்கிற எங்களையும் கூட நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களுடைய ஏகசுதனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய பாவ ஆண்டவரே அவருடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவ ஆண்டவரே சுவாமி நிவாரணத்திற்காக நீர் ஆண்டவரே ஏற்படுத்திய உங்களுடைய அநாதி திருமணங்களுக்காக நன்றி. மீண்டும் வருவேன் என்று சொல்லி ஆண்டவரே சுவாமி பரத்துக்கு ஏறி சென்ற ஆண்டவரே சுவாமி எங்களுடைய கர்த்தர் ஆண்டவரே வருகிற காலங்கள் சமீபமா இருக்கிறது. அதுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே சுவாமி. விசேஷமாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே சோமில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய கரத்திலே வருகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குறைகளை நாமத்தினால நிறைவாக்க முடியாது சொல்லிக்கிறோம். கால்வரி சாப்பிட ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்துல பல பகுதிகளில பல ஊழியங்களை தந்திரை ஸ்தோத்திரம். எங்களுடைய டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், ஊழியர் வட்டாரம் மாத்திரம் இல்ல ஜபக்குழு ஆண்டவரே சுவாமி, ஸ்பான்சர் டோனர் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எல்லாரையும் ஆண்டவர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நகர் திருச்சபை நீர் ஆண்டவரை மட்டுமாய் ஆசீர்வதித்ததை ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி, அந்த ஆண்டவரே பழைய கட்டிடத்தை சம்பூர்ணமா இடிக்கும்படியாக உதவி செய்து நன்றி ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே கட்டுமான பணிகளையும் ஆண்டவரே அந்த சுவாமி எலக்ட்ரிக்கல் மீட்டரும் வாட்டர் மீட்டரும் சரண்டர் பண்ணணும், அந்த காரியத்தையும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் கட்டுமானத்தை விரைவாக நாங்கள் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி, வயநாடுக்காக உடைய கரத்துல வருகிறோம். ஆண்டவரே இயற்கை சீற்றத்தினாலே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஆண்டவரே சுவாமி, குடும்பத்தை ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, தகப்பன் தாயை, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளோடு அரசாங்கம் ஆண்டவரே ஏற்ற உதவிகளை செய்ய உதவி செய்யுங்க, பலப்படுத்த தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.